வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். நல்லதொரு சிந்தனைக்கு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. உன்னையே நீ அறிவான். இப்போ கொஞ்சம் நாம மனித சரித்திரத்தை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அவனுடைய வாழ்வு முழுக்க முழுக்க புறம் சார்ந்த வாழ்வு. அத மெட்டீரியல் லைஃப் என்று சொல்றோம். அப்படிதான் வாழ முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரங்கள் எல்லாமே பொருள் தானே. பொருள் ஆதாரம். உணவு வேணும், உடை வேணும், இருப்பிடம் வேணும், இன்னும் நிறைய வாழ்க்கை வசதி பொருட்கள் நிறைய தேவை இருக்கு. அத்தனையும் நாம் வெளியிலிருந்து தான் பெற வேண்டியிருக்கு. ஆகவே மனித மனம் எப்போதுமே புறம் சார்ந்து தான் வாழும். மட்டுமல்ல, புறம் சார்கிற போதுதான் மனிதனுடைய சிந்தனை மேலோங்கிச்சு. இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கற்காலத்துல மனிதன் நிர்வாணமா வாழ்ந்தான். குடியிருப்பதுக்கு வீடு இல்லை. தான் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய உணவை சுட்டு சாப்பிடுறதுக்கு நெருப்புனா என்னன்னு தெரியாது. இதுதான் கற்காலம். ஆனா படிப்படியா செஞ்சு பார்த்தீங்கன்னா, 1 by 1 அவன் பார்க்கறான். வெளியில நெருப்பை பார்க்கறான். நெருப்பை அவன் கண்டுபிடிக்கல. எதேச்சியா நெருப்பு, அது ஏதோ ஒரு விலங்கு அந்த நெருப்புல விழுந்து செத்து போச்சு, சுட்டும் போச்சு. அந்த சுட்ட விலங்கை சாப்பிடும் போது அவனுக்கு சுடாத விலங்குக்கும் சுட்ட விலங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தான். அப்போ இனிமேல் நெருப்புலதான் சுட்டு சாப்பிடணும், சமைக்கிற கதையை கற்றுக்கிட்டான். பிறகு அப்படியே ஆடை, மரப்பட்டைகளையும் இலைகளையும் ஆடையா உடுக்கும்போது குளிர்ல இருந்து காப்பாற்றிக்கிட்டான். அப்படி குகை, வீடு அப்படியே படிப்படியா புறம் சார்ந்து அவனுடைய அறிவு உயர்ந்துகிட்டே போகுது. உருளை கண்டுபிடிச்சான், அதே சக்கரமா மாத்தலாம். அப்ப இடம் விட்டு இடம் பெறுவதற்கு சக்கர வண்டியை கண்டுபிடிச்சிட்டான், ஸ்க்ரூ கண்டுபிடிச்சான். இப்படியே கண்டுபிடிச்சு வாழ்க்கை தரத்தை மெதுவா உயர்த்திட்டான். ஒரு கட்டத்துல ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரத்தை கண்டுபிடிச்சான். மின்சாரத்தை கண்டுபிடிச்ச பிறகு வேதமா கண்டுபிடிப்புகள், மின் சாதனங்கள் நிரம்ப வந்தன. இன்றைக்கு நம்முடைய ஸ்மார்ட் செல்போன் வரைக்கும் கண்டுபிடிச்சு நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? உன்னதமான வாழ்க்கை தரம். வீட்டுல எல்லா விதமான மின்சாதனங்கள் இருக்கு. சில வீட்டுல ஏசி கூட வச்சிருக்காங்க. அப்புறம் வேக வாகன வசதி, குறைந்தபட்சம் ஸ்கூட்டர் அல்லது பைக் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா? அப்புறம் தொலைக்காட்சி பெட்டி, தொலைபேசி, இப்படி எல்லா விதமான கருவிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு உன்னத வாழ்க்கை, உயர்தர வாழ்க்கை, ஹைலி சபாசிகேட்டட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அப்ப எண்ணி பாருங்க, கற்காலம் தொட்டு தற்காலம் வரைக்கும் மனிதனுடைய புறம் சார்ந்த வாழ்க்கையினால அவன் இந்த மாதிரி ஒரு உன்னதமான வாழ்க்கை தரத்தை அடைஞ்சிருக்கான். இது யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் அந்த கற்காலம் தொட்டு இன்று வரைக்கும் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. ஆனா அவனுடைய வாழும் தரம் உயரவில்லை. அது என்ன சார் வாழும் தரம்? வாழ்க்கை தரம் என்பது மெட்டீரியல், புறம் சார்ந்தது. வாழும் தரம் என்பது அகம் சார்ந்தது. அது ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்றேன். ஆனா அது பொதுவா மக்கள் மத்தியில பரவலாக சென்று அடையல. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா,
இன்னைக்கு உள்ள டேட்ல நம்ம செஞ்சுப்போம். நமக்கு எல்லா விதமான வாழ்க்கை தரமும் இருக்கு. ஆனா மனசுல ஒரு நிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்றாங்க, அந்த நிறைவு, ஒரு திருப்தி, திருப்தி இருக்கா? எல்லாம் இருக்கு வீட்டுல. வாழ்க்கை துணை இருக்காங்க, மின்சாதனங்கள் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. பொருள் ஈட்டக்கூடிய வசதியும் முன்னாடி விட இப்ப அதிகம், பொருளாதாரத்துல மேலா இருக்கு. ஆனா யாருடைய மனசுலயாவது ஒரு நிறைவு, திருப்தி இருக்கா? அப்புறம் உழவும் இருக்கு, மகிழ்ச்சியா வாழ வேண்டியது தானே, வாழ்றோமா? இப்படி ஒரு கேள்வி நீங்க கேளுங்க. நம்மிடம் என்ன இல்லை? எல்லா ஜாமானும் இருக்கு, ஆனா ஏன் மகிழ்ச்சி இல்லை? அப்படியே மகிழ்ச்சி வந்தாலும் கைவிட்டு போயிருந்தேன், ஏன் ஏன் மனசு திருப்தி அடையலை? அப்படின்னா காலங்காலமா எந்த மனிதனுடைய மனம் திருப்தி அடையல. ஆகவேதான் காலங்காலமாக இன்று நேற்று வேத காலம் தொட்டு, குறிப்பா சாக்ரட்டிஸ் காலம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு, வள்ளுவருடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, திருமூலருடைய காலம் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ இருந்தே தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரே வலுவான கருத்து, உன்னையே நீ அறிவாய். அவங்க என்ன சொல்றாங்க, வாழ்க்கைத்தரம் அந்த காலத்திலையும் கம்பேர் டு உயர்வாதான் இருந்தது. அவங்க சொன்னாங்க, இவ்வளவு வாழ்க்கைத்தரம் உயர்ந்தும் ஏன் அமைதி கிடைக்கவில்லை என்றால் ஒன்னே ஒண்ணுதான், நீ ஒண்ணு அறியாமல் இருக்கிற, நீ உலகை அறிந்து இருக்கிற இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன, உலகை, பிரபஞ்சத்தை ஆணி வேறு அக்கு வேறா அவங்க ஆய்வு செய்து புதுசு புதுசா என்னெல்லாமோ பிரபஞ்சத்துல கண்டுபிடிக்கிறாங்க. பிரபஞ்சத்துல மிக தொலைவில் இருக்கிற நட்சத்திரம் என்னன்னு இன்னைக்கு ஒரு டேட்ல கண்டுபிடிக்கிறாங்க, நாளைக்கு இன்னும் கூடும். சரி, கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லை. என்ன காரணம்? தன்னை கண்டுபிடிக்கல. உலகை ஆய்ந்து பல விஷயங்களை கண்டுபிடித்த மனிதன் தன்னை ஆய்ந்து எது உண்மை நான் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யல, சொல்லையும் கொடுக்கல. எங்கேயோ அரசல் பொருசலா ஒரு சாக்ரட்டிஸ், உன்னையே நீ அறிவாய். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, உன்னை நீ அறிவாய்ன்னு சொல்றது, நல்லா கவனிக்கணும். உன்னை நீ அறிவான்னு சொல்றது, உன்னையே நீ அறிவாய். ஒரு அழுத்தம் கொடுக்குற, உன்னையே நீ அறிவாய். ஏன்னா அப்படி அறியும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில அந்த வாழும் தரம், லைஃப் ஸ்டைல், எப்படி வாழ்ந்தால் அமைதியா மகிழ்ச்சியா வாழலாமோ அந்த தரம் உனக்கு கிடைக்கும். தரம், குவாலிட்டி. உன்னுடைய விஞ்ஞான ரீதியான தரம் உயர்ந்து இருக்கு, ஆனா விஞ்ஞான ரீதியான தரம் வரவே இல்லை. உயர்வது ரெண்டாவது. நான் என்ன தரம்னு சொல்றது? ஆகவே தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் எல்லாம், சாக்ரட்டிஸ், புத்தனும் அதே பீரியட் 2600, ஜீசஸ் கிரைஸ்ட் 2000, வள்ளுவர் 2000, இப்போ அண்மையில ரமண மகரிஷி அழுத்தமா சொன்னேன், உன்னை நீ அறிஞ்சுக்கோ, நான் யார், விசாரணை மார்க்கம், நீ என்கொயர் பண்ணு, விசாரி, நீ யாருன்னு விசாரி. இப்போ நம்முடைய குருமகன் நம்முடைய வாழ்ந்து இப்பதான் முடிச்சார், அவரும் அகத்தாய்வுல நான் யார். அப்போ நாம எல்லாரும் என்ன புரிந்து கொள்ளணும், நம்ம எவ்வளவு படிச்சாலும், உயர்ந்த பதவியில் இருந்தால், கோடிக்கணக்கா சம்பாதிச்சாலும், தன்னை அறியலைன்னு சொன்னா துன்பம் தொடரும். அதான் திருமூலருடைய கவியை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இந்த 2 வரிய ரிப்பீட் பண்ணு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இன்னைக்கு உலக சமுதாயம் எல்லாருமே கெட்டுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமும் பல கேடுகளை சந்திக்கிறதுக்கு ஒரே காரணம், உன்னை நீ அறியாத காரணம். திருமூலர் அடுத்த 3வது பேர் சொல்றாரு, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த 4 வரிய நீங்க மறக்காதீங்க. அது நிறைய விஷயங்கள் ரகசியமா உள்ள வச்சிருக்காரு. தன்னை அறியும் அறிவு,
அது என்ன அறிவு? அறிந்தவியல். யார் அறிவிக்க முடியும்? குரு. குரு சாட்சாத் பரபிரம்மம். குரு மகான் தன்னை அறியும் கதையை சொல்லிக் கொடுக்கிறார். ஹவு டு ரியலைஸ் த செல்ஃப். அந்த கதையை கற்றுக்கிட்ட பிறகு தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அறிவு கிடைச்ச பிறகு அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? தன்னை எப்படிலாம் அர்ச்சிக்கிறான்? உடல்நலம் பேண்டுறான், உயிர் வளம் பெருக்கிறான், மன தூய்மை வினை தூய்மை பெறுவதற்கு என்னென்ன செய்யணும் சிந்திக்கிறான். நான் 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 என்று தன்னை அறியணுமே, அது உணர்ந்து அறியணுமே. தன்னை உணர்வது சிரமம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நம்ம பேசுவோம். அப்போ அவள் சிரமமான ஒன்றை சாதிக்க வேண்டுமானால் தன்னுடைய முழு கவனமும் தன் மீதே இருக்கணும். அப்போ உலகம் மீது குறையும். ஏனென்றால் நீங்க உலகத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்தினாலும் தரம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும், துன்பம் போகாது. இன்னும் சொன்னா துன்பம் பெருகும் கூட சொல்லலாம். வாழ்க்கை தரம் உயர உயர துன்பம் பெருகுது. நீங்க கொஞ்சம் ஒப்பிட்டு பாரு. ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி, 50 60 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இப்ப 76 வயசு ஆகி போச்சு. நான் 10 வயசுல 66 ஆண்டுக்கு முன்னாடி எங்க வீட்டுல விளக்கு கிடையாது, சமையல் கட்டுல மிக்சி கிரைண்டர் கிடையாது. எங்க அம்மா எங்க 7 குழந்தைகளுக்கும் அவங்க 2 பேருக்கும் சராசரி 9 பேருக்கு சமைக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு. அப்போ ஒரு 50 60 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த தரம், வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, வாழும் தரம் எப்படி இருந்தது, அன்னைக்கு மனித உறவுடைய பலம் எப்படி இருந்தது, இப்போ உறவுகள் எவ்வளவு பலவீனம் அடையும். அன்றைக்கு இருந்த கலாச்சார மேன்மை என்ன, இன்று இருக்கிற கலாச்சாரம் என்ன? அன்றைக்கு பெண்களுக்கு தனி மரியாதை கொடுத்தது சமுதாயம். ஒரு அம்மா நிக்கிறாங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க ஜென்ஸ். ஒரு அம்மா நிக்காங்க ஒதுங்கி. இன்னைக்கு அம்மாவது அப்பாவது பொம்பளை பிள்ளைகளே கெட்ட வார்த்தைகள் நிறைய பேசுது, கெட்ட செயலை செய்யுது. கலாச்சாரம் சீரழிஞ்சிட்டு இருக்கு. வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால, விஞ்ஞான கண்டுபிடிப்பினால பல நன்மைகளை தரக்கூடிய இந்த செல்போனே இப்ப பாருங்க, இந்த செல்போன் எவ்வளவு நன்மை. நான் எங்கேயோ இருக்கேன், நீங்க ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ இருக்கிறீங்க, இப்ப பார்த்து பேசுறோமே. ஆனா இதே செல்போன் எத்தனை இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்குன்னு பாருங்க. அப்ப விஞ்ஞானத்தினால நன்மையும் உண்டு, அதே அளவுக்கு தீமையும் உண்டு. அப்ப எப்படி சமுதாயம் விஞ்ஞானத்தினால மேன்மையடைய முடியும்? அப்ப இங்க என்ன மிஸ் ஆயிடுச்சு, என்ன வேணும்? சுவாமி விவேகானந்தத்தை அவர் அப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்பு சிகாகோ இந்து மதத்தினுடைய பிரதிநிதியா போய் பேச போனார். அவருடைய வீர ஆவேச பேச்சை கேட்டு அந்த நாட்டு மக்கள் அவர் அங்கேயே பிடிச்சி வச்சுக்கலாம் 5 வருஷம். அவருடைய பிரசங்கத்தை கேட்கறது, போதனை கேட்கறது, சிந்திக்கிறது எல்லாம் பண்ணாங்க. அப்ப அந்த நாட்டு மக்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஐயா நாங்க பொருள் சார்ந்த வாழ்க்கையில, மெட்டீரியல் லைஃப்ல எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். அப்படி போயுமே எங்களுக்கு அமைதி வரல. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவங்களுடைய கொஸ்டின், வாட் இஸ் நெக்ஸ்ட்? எனக்கு எது கிடைச்சா அமைதி கிடைக்கும்? பொருள் சார்ந்த வாழ்க்கையில உச்சத்துக்கு போயிட்டோம். அப்போ சொன்னாரு, நெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மா. நீ ஆன்மாவே உணராம நீ என்னதான் மெட்டீரியல் போனாலும் இப்படித்தான். அவர் வலுவா சொன்னார். அப்புறம் அங்க ஆத்ம போதம்னா கொடுத்தார். அத்வைத வேதாந்த கருத்துக்களை சொல்லி ஆத்மனா என்ன, அந்த ஆத்ம போதம் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் விளக்கணும். இப்போ நம்ம மகரிஷி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அவங்களை எப்பவுமே ரொம்ப உயரத்துல பார்ப்பேன். புத்தனை விட, சாக்ரட்டிஸை விட, திருவள்ளுவரை விட எல்லாரும் விட அவர் உயர்வா பார்ப்போம். காரணம், ஒரு எளிய முறை விஞ்ஞான ஆதாரத்தோடு எது உண்மைங்கிற விளக்கத்தை கொடுக்க. எது உண்மையோ அதான் நான் மெய்ப்பொருள். நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன், அவன் நீண்ட ஒரு பிரம்மஞானம் என்ற ஆதி தொட்டு அந்த வரைக்கும் உள்ள விஷயத்த பேசுறாங்க. அத நம்ம மக்கள் ஓரளவு கேட்கிறாங்க. ஆனா எல்லாருமே அந்த பிரம்மஞானத்தினுடைய முழு பரிமாணத்தையும் உள்வாங்கி ஆழமா சிந்தித்து கருத்தின் ஆழத்தை எடுக்க. கடல்ல நீச்சல் அடிச்சு குடிக்கிறவங்களும் உண்டு, கடலுக்கு ஆழத்தில் போய் முத்தெடுத்து வரவங்களும் உண்டு.
அதை நீங்க எந்த வகைன்னு நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்போ மகிழ்ச்சி சொன்னாரு, சிரமம் வேண்டாம், நீங்க சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. தி எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் வேதாத்திரியம். வேதாத்திரிய கருத்துக்கள் ஆன்மீகம். அதனுடைய எசன்ஸ், சாரம் என்ன? தி எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதை எடுத்து சொல்றாரு. நம்ம அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் தெரிந்து கொண்டு நீ ஒரு ஆத்மார்த்தமான வாழ்க்கைக்குள்ள போய் வெளியிலிருந்து விடுபட்டு, வெளியில நிறைய தேட வேண்டாம். ஏன்னா எதுவும் திருப்தி தர, நீ நல்ல மனசுல அண்டர்லைன் போட்டு கோடு கட்டணும். ஏன்னா மனித சமுதாயத்துல எல்லாருமே கடினமா உழைச்சி படிச்சு நல்லபடியா சம்பாதிக்கிறதும் இருக்காங்க. ஆனா 199 தீய வழியில லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி, எப்பெல்லாம் ஏமாற்ற வாய்ப்பு கிடைக்கும், மெத்த படித்தவர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நாட்டு தலைவர்கள், என்ன நம்பிக்கையோட மனுஷன் அவங்களை தேர்ந்தெடுத்து விட்டான். ஆனால் தலைவர்கள் என்ன செய்யறாங்க? ஓட்டு போட்டவனும் கை நீட்டுறான், ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனும் கை நீட்டுறான். எல்லாரும் கையை நீட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தளத்துல மனுஷன் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேண்டியதெல்லாம் இன்னும் இன்னும் இன்னும். ஃபார் வாட்? அது என்ன கொடுக்குது? பணம் அதிகம் வர வர அச்சத்தையும் கவலையும் கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது. தெரியல. அங்கதான் மகான்கள் சொல்றாங்க, வெளியில தேட வேண்டாம். அப்கோர்ஸ் நீ தேடுற, எதுக்காக தேடுறேன்னு ஒரு கேள்வி கேள்வி, மகிழ்ச்சிக்காக தானே. ஆனா அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்க பாங்கணும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாயே ஞானத்தங்கமேனு சங்கடத்தோடு சித்தர் சொல்ற. நீ வெளியில பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், வீட்டுல எல்லா வசதியும் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறியே, எந்த ஒன்று உனக்கு திருப்தி தராது. உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு திருப்தி தந்தாங்களா? ஒரு கேள்வி. பொருள்லாம் இருக்கட்டும், காரு பங்களா பணம்லாம் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் வாழ போகிற, தொடர்ந்து வாழ போகிற உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மன நிறைவோ திருப்தியோ மகிழ்ச்சியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தோமா வாங்கினோமா நினைச்சு பாரு. முடியாது. அதில் குறைச்சி மதிப்பிடுங்க. இம்பாசிபிள். பொருள் தொடர்பிலேயோ உறவுகளின் தொடர்பிலேயோ நாம் எதிர்பார்க்கிற அந்த முழுமையான மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி கொடுப்பதற்கு வாய்ப்பே. மாறாக உன்னுடைய நீ இருக்க, உன்னுடைய நீ அது தரும். ஏனென்றால் அந்த நான்கிற வஸ்து முழுமையானது, ஆனந்தமயமானது. அது தரும். அதை தருன்னு கூட சொல்லக்கூடாது. நீ அதை உணரும் போது நீதான் அது. யூ ஆர் தேட். என்ன தேட்னா என்ன? அந்த ஆனந்த சொரூபம், மகிழ்ச்சி, அமைதி. யூ ஆர் தேட். அது கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் நான் உணர்றேன். அதுக்கப்புறம் அது நான் பிரிவு இல்லை, பிரிவு கிடையாது. அது நான் அப்படி இல்லை. தேட், அது மட்டும் தத்துவமசி. யூ ஆர் தேட், தேட் இஸ் யூ. அப்ப இது யார் சொல்ல முடியும்? உணர்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப அந்த வகையில பார்க்கிற போது உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லும் போது அதுல 2 வழி இருக்கு. ஒண்ணு, உணர்ந்தவர்கள் விளக்குறாங்க, வேதாந்த மகிழ்ச்சி விளக்குறாங்க, ரமண மகிழ்ச்சி விளக்குறாங்க. அந்த விளக்கத்தை கேட்டு, ஓ அதுதான் நானா? உங்கள்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சுத்த வெளி, இறைவன், டக்குன்னு வார்த்தை சொல்லி ஆன்மா. அது விளக்கத்தால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அது நிற்காது, நழுவும். மனம் உங்களை நிக்க விடாது. மாறா உன்னை நீ உணர்ந்து அறியும் போது இப்படிலாம் இந்த நானை பற்றிய விளக்கம் இருக்க மிக ஆழமான. நான் எப்படி ஒண்ணு பேசுவேன்னா, எது நான் அப்படின்னா, இப்ப இருக்கிற நான் எப்படி இருக்கு? இப்போ ஒரு நான் சொல்றோமா இல்லையா? அந்த நானுடைய அம்சம் என்ன? ஸ்டஃப், ஸ்டஃப் ஆஃப் தி ஐ. இப்ப இருக்கிற ஐனுடைய ஸ்டஃப் என்ன அப்படின்னு சிந்திக்கிற போது அது மாயான்னு தெரிய வருது.
நிச்சயமா அது நானா இருக்க முடியாதுன்னு தெரிய வரும். அப்படியானால் எது நானாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போறோம், விளக்கத்துக்கு போறோம். அப்ப இது விளக்கத்தினால புரிந்து கொள்ள முடியும், ஆனால் நிற்காது. தவத்தில் எது இப்ப நான் இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் ஒதுக்கி, வள்ளுவர் சொல்லுவார், அடிக்கடி ஒரு குரல் சொல்லுவார், உங்க எல்லாருக்கும் தெரியும், யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இப்போ நாம நம்ம என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். நான் என்னை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருப்பேன்? இல்ல நீங்க கேக்குறீங்க, நீங்க யார் சார்ன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்? நான் ராதாகிருஷ்ணன். முதல்ல என் பேரை சொல்லுவேன், என் முகவரியை சொல்லுவேன், என் தொழில், என் ஜாதி, என்னுடைய இனம், மதம், மொழி, தேசம், நான் இந்தியன் சொல்ற மாதிரி எத்தனை அடையாளங்களை சொல்றேன். அப்ப இங்க ஒரு சிந்தனை மூலமா ஏற்கனவே போற 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் உங்கள்கிட்ட பேசுனதாக ஒரு ஞாபகம். இதெல்லாம் என் மீது திணிக்கப்பட்ட அடையாளங்கள். என் மீது கவனிங்க. ராதாகிருஷ்ணன் சொன்னா எனக்கு பிறந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு வீட்டுல குழந்தைக்கு பேர் சூட்டுற மாதிரி எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் சூட்டுனாங்க. அதனால நான் ராதாகிருஷ்ணன். அப்புறம் வளர வளர எங்க வீட்டுல சொன்னாங்க, நம்ம இன்னும் மதம், இன்னும் ஜாதி, இன்னும் இனம் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நாள் போக போய் நம்ம மேல நிறைய அடையாளம் படிச்சு முடிச்சிட்டோம். எம்எஸ்சி, பிஹெச்டி, டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், சோ மெனி திங்ஸ். இது எல்லாமே அடையாளங்கள், திணிக்கப்பட்ட அடையாளங்கள். ஆமாவா இல்லையா? நீங்க சிந்திக்கணும். நான் சொல்ல சொல்ல நீங்க சிந்திக்கணும். ஆமாவா? அடையாளங்கள் எப்படி நானாக இருக்க முடியும்? நான் வேறு, என்னுடைய அடையாளங்கள் வேறு, என் உடைமைகள் வேறு. அப்ப அந்த உடைமையெல்லாம் அடையாளத்தை கழிச்சிட்டு நீ யார்? அதை வள்ளுவர் எப்படி சொல்ற பாருங்க, யாதெனின் யாதெனின், எதுவா இருந்தாலும் சரி, நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன படிச்சு, வாட் எவர் இட் மேபி, யாதெனின் யாதெனின் நீங்கியா அதெல்லாம் விட்டுட்டு நோதல். தவத்துக்குள்ள போக போது ஒவ்வொரு அடையாளமா இழக்கணும். கடைசியில நான் ராதாகிருஷ்ணன் அல்ல, எல்லாத்தையும் இழந்தால் அதனின் அதனின் இளன். நீ எதுவால் இதுவரைக்கும் இருந்தாயோ, ராதாகிருஷ்ணனாக இருந்தே, ஞானாசிரியராக இருந்தே, வியாபாரியாக இருந்தே, அதெல்லாம் இல்லாம ஒண்ணு மிஞ்சும். அது உணர்வுக்கு தட்டும். அந்த உணர்வுக்கு அடையாளங்கள் இல்லை, நாம ரூபங்கள் இல்லை. அது ஒரு சப்ஜெக்டோ ஆப்ஜெக்ட் பினாமினாவோ இல்லை. அது எழுவாயும் இல்லை, செயல்படும் பொருளும் இல்லை. பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த உணர்வு. அந்த உணர்வுல ஐக்கியமாக இருப்பது முழுமை உணர்வு, ஒரு எட்டர்னல் கான்சியஸ்னஸ். நாட் ஓன்லி எட்டர்னல் கான்சியஸ்னஸ், எட்டர்னல் பிளிஸ்ஃபுல்னஸ், ஒரு எல்லையற்ற ஆனந்தம். அங்க அதான் அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து மீண்டும் மன இயக்கத்துக்கு வரும். உணர்விலிருந்து மன இயக்கம், அப்படியே சிந்திக்கிறோம். ஓஹோ, உண்மையில் எனது தன்மை சொரூபம் முழுமையானது, ஆனந்தமயமானது, மிக மிக பாதுகாப்பானது, மிக மிக சௌரியமானது, மிக மிக அழகானது. என்னெல்லாம் மிக மிகன்னு போடலாம், அத்தனை என்னுடைய சொரூபம். நான் ராதாகிருஷ்ணன் அல்ல, நான் இந்த உடலும் அல்ல, அடையாளங்களுடைய மனமும் அல்ல. இது புரியுது. அப்ப நீ முதல்ல புரியணும். உன்னையே நீ அறிவாயின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த நான் என்பதனுடைய ஸ்டஃப் என்ன? இதெல்லாம் ஸ்டஃப். இப்போ ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில், ஞானாசிரியர், வியாபாரி, ஒரு ஹிந்து, ஒரு வெள்ளாளா, இதெல்லாமே ஸ்டஃப். திணிக்கப்பட்ட ஸ்டஃப்னு உங்களுக்கு தெரியும். திணிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் யாரு? அப்போ அது இந்த திணிப்பெல்லாம் எடுத்துட்டா நான் யாரு? ஒண்ணு இருக்குல்ல, நல்ல சிந்தி. இதெல்லாம் ஆழமான விஷயம். இது நீங்க இதெல்லாம் நான் இல்லைன்னு நீங்க ஒதுக்குறதுலே பெரிய விஷயம் இருக்கு. உங்க மனசு ரொம்ப ஸ்டேபிளா, எஸ் நிச்சயமா நான் அந்த உடலும் மனமும் அல்ல,
இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த உலகமும் நான் அல்ல. நாம உருவாக்கி வச்சிருக்கோம் இறைவன். எத்தனை தெய்வத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இது எல்லாமே மாயம். மனிதன் உருவாக்கி வச்சிருக்கிற நாம ரூபங்கள்ல இருந்து அவன் வர்ணிக்கக்கூடிய உலகம் வரைக்கும் தன்னை பற்றியும், அப்போ அவன் அறிந்து வைத்திருப்பவர்கள் யாரும் அவனுக்கு பயன்படும். உங்களுடைய நாலேஜ், நீங்க அறிந்து வைத்திருக்கிற அறிவு உங்களை உணர்வதற்கு பயன் தராது. மாறாக உங்களை உணர்வதற்கு அது மிகப்பெரிய தடை. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு பெரிய தத்துவமே. அவர் சொல்லுவார், அதுதான் தடப்பா. அதனால் அறிந்தது நின்றும் விடுதலை. ட்ரை டு கெட் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த நோயிங்ஸ். நீ என்னென்ன அறிந்து வைத்திருக்கிறாயோ அது எதாவற்றிலிருந்து விடுபடும். நீ வேற. ஆகவேதான் நான் சில டைம்ல சொல்லுவேன், நிறைய படிக்காதீங்க கூட சொல்லுவேன். ஆனா அந்த அரசாங்கமோ இலக்கியவாதிகளா சொல்லுவாங்க, வாசியுங்கள் வாசியுங்கள். வாசிப்பிலேயே அவனுக்கு ஒரு ஈகோ வந்துடும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், அது அப்படி இது இப்படி. வேர்ல்டு ஹிஸ்டரி தெரியும், வேர்ல்டு ஜியாகிரபி தெரியும், சயின்ஸ் தெரியும், சோசியல் ரெஸ்பான்சிபிள் தெரியும், பாலிடிக்ஸ் தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியும். மணிக்கூர் கணக்கா பேசுவாங்க. அவங்க அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. அதான் வள்ளுவர் அழகா சொன்னார், அடிக்கடி சொல்றேன், கற்றதனால் ஆய பயனன் கொள். கற்றதனால் ஆய. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்ப எவ்வளவு படிப்பு இருக்கு, அன்னைக்கு எதாவது இருந்திருக்கும். அப்பவே சொல்ற, நீ படிக்கிறதுனால என்னையா பிரயோஜனம். அன்டில் பாலறிவன் நற்றால் தொழாரினேன். பாலறிவுனா முழுமையான அறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ். அது தன்னை உணர்ந்தாதான் வரும். நல்லா கவனிக்கணும். தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் 6வது அறிவு முழுமையடையும். நீ எவ்வளவு படிச்ச மேதாவியா இருந்தாலும் உங்களுடைய தன்முனைப்பை கூட்டுமே தவிர, தன்முனைப்பு துன்பத்துக்கு காரணம். பாருங்க, கற்றதனால் ஆய பயன் என்கொள் கமா பாலறிவன் நற்றால் தொழார் எனும். பாலறிவனா முழுமையை உணர்ந்த ஒரு மகானை அடைஞ்சு அவர் ஒன்னையே முழுமையா உணர்வதற்கு வழிகாட்டுவார். அப்படி ஒன்ன முழுமையா உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ படித்ததால பயன்படும். உன்னுடைய கற்றறிவு, உன்னுடைய ஷார்ப் மைண்ட் இந்த சமுதாயத்துக்கு உதவியா இருக்கும். அன்பர்களே, சுருக்கமா சொல்ல போனோம், நீங்கள் ஒவ்வொருவரும் முதல்ல இன்னைக்கு நீங்க யார் அப்படின்னா அடையாளங்க அதை எடுங்க. எடுத்துட்டு நீ உங்களுக்குள்ளே கேளுங்க, இதெல்லாம் எப்படி நானா இருக்க முடியும்? இவைகளெல்லாம் அடையாளங்கள், திணிக்கப்பட்டவை. சரி, அப்ப இதெல்லாம் இல்லைதான் நான் யார் அப்படின்னு கண்ணை மூடி கொஞ்சம் தியான நிலையில இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மைண்ட் ஆல்பா ஸ்டேட்டுக்கு வரட்டும்னு வைங்களேன். கொஞ்சம் அப்படியே மூச்செல்லாம் இழுத்து அமைதியா இருந்துட்டு நான் கேட்கிறேன், ராதாகிருஷ்ணா, நீ ராதாகிருஷ்ணா, நான் சொல்றேன். அந்த உள்ளுக்கு இருக்கிற உணர்வு சொல்லணும், இல்லை இல்லை, அது எனக்கு இடப்பட்ட பெயர், எனது பெயர். அப்படியா? நீ வியாபாரியா? இல்லை, அது என் தொழில். நீ ஞானாசிரியனா? இல்லை, அது எனக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம். இப்படி ஒவ்வொன்றும் இல்லை இல்லை இல்லைன்னு மறுக்கிற. இது பேர் மறுத்தல் வாதம். என்ன வாதம்? மறுத்தல் வாதம். இதெல்லாம் நான் இல்லை, நான் ஒதுக்குறேன். கடைசியில கேட்பனாக இந்த மனசுக்கு கேள்வி இல்லை. ஏன்னா எல்லாம் சொல்லி இல்லை இல்லை, கேள்வி இல்லை. ஆகவே பதிலும் இல்லாத ஒரு அகநிலை வரும். நீங்க இதை ட்ரை பண்ணு. இது நான் சொல்றேன்னு எடுத்துக்க வேண்டாம். வேத காலத்திலேயே நேதி நேதி நேதின்னு 3 வார்த்தை போவாங்க. அப்படின்னா இட் இஸ் நாட், இட் இஸ் நாட் ராதாகிருஷ்ணன், இட் இஸ் நாட், இட் இஸ் நாட், இட் இஸ் நாட். இதுவல்ல, இதுவல்ல, நான் இதுவல்ல, நான் இதுவல்ல அப்படின்னு இதுவல்ல இதுவல்ல ஒவ்வொரு அடையாளத்தா திறந்த பிறகு கடைசியில் கேட்பதற்கு இல்லை, ஆகவே பதிலும் இல்லை. அப்படி ஒரு மையத்தை நீங்க அடைவீங்க. அதை அடையும் போதுதான் அந்த அனுபவம். அது இறை அனுபவம், தன் அனுபவம் என்று சொல்வதை விட உண்மை அனுபவம், ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். அந்த உண்மைக்கு நாம பிற்காலத்தில் என்ன பெயர் வச்சுட்டோம்? அதுதான் நான், அதுதான் இறைவன். இல்லை, அந்த நான் இறைவன் விட்டு ட்ரூத்.
உண்மை உணர்வு. அந்த உண்மை உணர்வு வந்த பிறகு வெளியில வாரீங்க. அப்ப நீங்க உண்மையானவனாக மாறுறீங்க. உங்க வாழ்க்கை, உங்க பேச்சு, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை உண்மை உண்மை. சத்திய சீலன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ ஆகவேதான் உன்னேன் அறிவாய், உன்னேன் அறிவாய். நீ உன்னை உணர்ந்து அறிந்த பிறகு நீ பார்க்கிற உலகமே வேற, நீயே வேற, எல்லாமே வேற. இதுதான் சரியான ஆன்மீகம். இறைவன் யார் என்று தேடுவது இரண்டாவது. இந்த உலகம் எவ்வாறு உருவாயிட்டு 3 கொஸ்டின் இருக்கு, 3 கேள்வி இருக்கு ஆன்மீகத்துல. எது தெய்வம்? எவ்வாறு உலகம் வெளிப்பட்டது? நான் யார்? நான் யாருங்கிற கேள்வி தன்னிலை விளக்கம். இந்த உலகம் எவ்வாறு வந்தது? முன்னிலை விளக்கம். இறைவன் யார்? படற்கை நிலை விளக்கம். தன்னிலை, முன்னிலை, படற்கை நிலை, 3 நிலை. இதுல ரொம்ப ஷார்ப்பா போக வேண்டியது தன்னிலை. ரமண மகிழ்ச்சி இறைவனை பத்தி ஒண்ணுமே அதிகம் பேசல, புத்தரும் பேசல. முழுக்க முழுக்க எது நான், எது நான். ரமணர் அவர் வாயை திறக்க மாட்டார். சுய விசாரணை மார்க்கம் அது, தன்னை விசாரித்து அறிவது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, என்று உனது உண்மையை உணர்கிறாயோ அன்று நீ அனைத்தையும் உணர்ந்தவனாகிறாய். இது வேதம், உபனிஷத். உன்னை நீ அறியும் போது நீ அனைத்தையும் அறிந்தவனாகிறாய். அப்படின்னா நான் என்னுடைய உண்மையை உணர்ந்த அடுத்த சனமே இந்த உலகம் என்றால் என்ன, எது தெய்வம், அந்த 2 கேள்விக்கும் சேர்த்து விட கிடைச்சு. என்ன கொஞ்சம் தெரியும்னு காட்டுக்கு வேணா இறைவன்னா யாரு, எதுக்கு எந்த விஷயத்துக்கு இறைவன்னு பேர் வச்சாங்க, அதெல்லாம் பேசலாம். ஏன்னா ஒரு நாலேஜுக்கு வேணும், அறிவுக்கு வேணும். ஆனா உணர்வுக்கு எது நான், என்னுடைய உண்மைத்தன்மை. இப்ப இந்த அளவுக்கு நீங்க நுணுக்கமா போகணுமானால் ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு கட்டாயம் இருக்கு. இல்லாத இடம் தேடி தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, அதை விடணும். அதை முதல் புரியணும். நாம உண்மையில் தேடுகிற மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்காக தான் நம்ம கார் வாங்குறோம், திருமணம் பண்ணிக்கிறோம், நல்ல வீடு கட்டிக்கிறோம், நல்ல நண்பர்களை பெருக்கி கொடுக்குறோம். எல்லாம் வெளியில செய்யறதுக்குலாம் காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணு, மகிழ்ச்சிக்காக. ஆனா நீங்க திருப்பி அந்த கேள்வி கேட்கணும், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்க வச்சிருக்கிற சொத்து சுகம், வாழ்க்கை துணை, உங்க மன நிறைவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கா? அப்படியே இருந்தால் நிலையாக இருக்கிறதா, நிலைத்த மகிழ்ச்சியா, தற்காலிக மகிழ்ச்சியா? இப்படிதான் கேட்கணும். நிச்சயமா நீங்க ஆழமா கேட்டீங்கன்னா இல்லை என்பதுதான். அப்ப அந்த அமைதி எங்க இருக்கு, மகிழ்ச்சி எங்க இருக்கு? எப்போ என் வாழ்க்கையில அச்சமும் கவலையும் இருக்காது? எப்போ நான் துன்பப்பட மாட்டேன்? திரும்பி எப்போ நான் துன்பப்பட மாட்டேன்? துன்பப்படவும் சொல்லுவேன், எல்லாம் என் கர்மம். பெரியவங்களா சொல்றாங்க, எல்லாம் உன் கர்மாப்பா, என்ன செய்ய முடியும்? ஏத்துக்கோ. ஏத்துக்க முடியல. எவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்டுக்குள்ள, குழப்பம், பீதி. ஒரே காரணம், தன்னை உணராத ஒரே காரணம். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை சொல்றாரு பாத்தீங்க. ஆக வேதாத்திரி மகிழ்ச்சியை குருவாக ஏற்றுக்கொண்டு நீண்ட காலமாய் யோகம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, காலத்தை வீணாக்காமல், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேடாமல், நிறைய செல்வம் பெருக்க வேண்டும் என்று செல்வத்தை தேடாமல், வாழ்வதற்கு எந்த அளவுக்கு என்ன வேணும், வெரி லிமிட்டட், மினிமம். நிச்சயமா உணவு, உடை, வீடு அடிப்படை தேவை. அடிப்படை வசதி, மின்சார வசதி, வேக வாகன வசதி, தொலைக்காட்சி, தொலைபேசி, அது அப்கோர்ஸ் இப்ப எல்லாத்துக்கும் இருக்கு. நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற குடும்பத்துக்கும் அரசாங்கமே இலவசமா கொடுக்குது. இதுதான் மகிழ்ச்சிக்கு தேவைக்கு. வீட்டுல மின்சாரம் இருந்து கோடை காலம் ஃபேன் ஓடுது, அதை ஏசி போகுதுன்னா மகிழ்ச்சிக்கு சௌகரியம், மெட்டீரியல் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். ஆனா மகிழ்ச்சி என்பது உன்னுடைய ரியாலிட்டி, யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் ஹாப்பினஸ். தட் இஸ் யூ. உண்மை, இது உணர்ந்த. ஆகவே இன்னையிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் செயற்பாடுகளும்
உங்களை மையமாக கொண்டு செல்ஃப் ஓரியன்டட் திங்கிங். நான் என்ன உணரணும்னு சொன்னா, பலவற்றை தேவையில்லாம அறிந்து கொண்டிருக்கிறேனே, தேடிக்கொண்டிருக்கிறேனே, அதுல நான் விடுபடணும்ல. நான் விடுபட மாட்டேன்னா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் தான், ஒன்னும் ஆகாது. இதுல உங்களை யாருக்கு வைராக்கியம் இருக்கும்? நான் இன்னைக்கு சொன்ன விஷயத்துக்கு யாருக்கு வைராக்கியம் இருக்கும்? அவங்க உங்களுடைய புத்தியை கொண்டு, சாதா புத்தி இல்லை, விவேக புத்தியை கொண்டு, இப்படி சுருக்கமா சொல்லப்பட்ட கருத்துல இருக்கிற ஆழம் என்ன என்று புரிந்து கொண்டு நீ வைராக்கியமா விடுபடணும். போதும். உங்களுடைய கடமைகள் அப்படி செய்யுங்க, தொழில் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதை இன்னும் பெருக்கணும், பெருக்கணும், தக்க வைக்கணும். ஒரு போராட்டம். இத பொருள் பற்றுன்னு சொல்லு. பொருள் பற்றும் இல்லை, அதிகாரப்பற்று நிறைய பேருக்கு இருக்கு. மீண்டும் எப்படியாவது சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டாரா இவரு? அவர் தொடர்ந்து நான் சீஃப் மினிஸ்டரா இருக்க மாட்டாரா அவரு? அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு. அதை விட ப்ரொமோஷன், அதிகாரம் கூடாதா? அதிகாரப்பற்று, நான் எனும் அதிகாரப்பற்று, எனது எனும் பொருள் பற்றும். இந்த பற்று தான் உங்களுடைய உண்மையை உணர விடாது. உங்க உண்மை என்ன? கேட்டு சொல்றேன், உங்களுடைய உண்மை என்ன? மகிழ்ச்சி மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, முழுமையான மகிழ்ச்சி, முழுமையான சௌகரியம். இப்ப பாருங்க, தன்னை உணர்ந்தவனுக்கு மெட்டீரியல் கவர்மெண்ட் பெருசா அவனுக்கு வேணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடு வேணும், அது கொஞ்சம் இருந்தா போதும். அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா இல்லை. பழைய சோறு கிடைச்சாலும் ஓகே, கஞ்சி கிடைச்சாலும் ஓகே. ட்ரெஸ் ஒரு 2 மட்டும் ட்ரெஸ் இருந்தா போதும். கொசு கிடைக்காத ஒரு படுக்கை இருந்தா போதும். அந்த மினிமத்துக்கு ஹீஸ் ஓகே. நீ நம்ம மேக்சிமம் வச்சிருக்கோம், நாட் ஓகே. தன்னை உணர்ந்தவனுக்கு அவனை விட பெருசு எதுவுமே இல்லை. அதான் ஒரு இடத்துல நம்ம ஓஷோன்னு சொல்லுவோம் தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஜனீஷ் அவர் சொல்றாரு, உனக்கு நீயே போதுமானது, அதுவே மிக அதிகம்னு சொல்றாரு. உனக்கு நீயே, அதாவது உன்னுடைய ரியாலிட்டி இஸ் மோர் தென் எனஃப், மோர் தென் எனஃப். அப்ப இந்த ஒரு சிம்பிள் மேட்டர் தெரிஞ்சுட்டு நீங்க உங்களை பக்குவப்படுத்தும். நான் நல்லா சொல்லிட்டேன், தன்னை உணர்வது கடினம் இல்லை. ஏன்னா அது நான் தானே. நான் இன்னொன்று அறிவு தான் கடினம், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் கடினம். நான் என்னை பற்றி தெரிந்து கொள்வது, என்னை உணர்வு உண்மையிலே கடினம் அல்ல. ஆனா ஏன் கடினமா இருக்கு? மீண்டும் சொல்றேன், அதிகார பற்றும் பொருள் பற்றும். என்னை பற்று விடுறோமோ, பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும், மற்ற நிலையாமை காணப்படும். பற்று எப்ப முட்டுட்டோமோ, மனசு அளவு எதையும் தூக்கி யாருக்கு தூக்கி கொடுக்க சொல்லுங்க. உங்க சொத்து உங்ககிட்ட இருக்கு, ஆனா என் சொத்துன்னு கிடையாது, பற்று இருக்கிற அந்த பொசசிவ்னஸ். அந்த பற்று எப்ப முடுறோமோ, பற்று அற்ற கண்ணு பிறப்பு இருக்கும். எதனுடைய பிறப்பு? தியானத்துல ஒரு எண்ணம் அதிகமா பிறகு எண்ணங்கள், எண்ணங்கள் வராது. பற்று அற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும், எண்ணங்கள் விடுபடும். எண்ணங்கள் இல்லைன்னா உங்களை எது வரும்? உங்களுடைய உண்மையை எது மறுத்து கொண்டிருக்கு? உங்களுடைய எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்கள் என்ற திரைச்சீலைகளை ஒதுக்கிட்டோம், நீங்க பிரகாசிக்கிறீங்க. சுயம் அருள் பிரகாசம், அப்படியே உண்மையான மீண்டும் வெளியில வரீங்க. நீங்க வேற ஆள். இந்த உலகம் உங்களுக்கு எல்லாம் இன்பமயம், எங்கேயுமே துன்பம் இல்லை, குற்றம் எங்கேயுமே இல்லை, குறை எங்கேயுமே இல்லை. ஏன்னா நீங்க முழுமையானதும் நீங்க பார்க்கறதெல்லாம் முழுமையா இருக்கு. உங்களுடைய அழகை நீங்க உணர்ந்த பிறகு நீங்க பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கு. ஆமாங்க, ஆமா. உங்களுடைய அழகு இருக்குல்ல, இட் இஸ் கணக்கு ஓமையில்லாதது. ஒரு குரல் இருக்குல்ல, கணக்கு ஓமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்ற வேண்டியது. அப்ப உங்களுக்குள்ள ஒரு அன்கம்பேரபிள் ஜோன் இருக்கு. That zone is very, very beautiful, very, very comfortable, very, very secure, very, very happiness. திருப்பி சொல்றேன், ஆகவே காலத்தை வீணாக்காதீங்க, ஒத்தி போடாதீங்க, கடல் அலை ஓஞ்சி குளிக்கலாம் நினைச்சாதீங்க. இன்றைக்கே வைராக்கியமா விவேக புத்தியை கொண்டு இதை சிந்திங்க.
ஒரு கால் நீங்க சிந்திக்கிற போது முரண்பாடு வருமானம் ஞான ஆசிரியரிடம் கேட்டு கலந்து உரையாடி இந்த தெளிவை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உடனே நீ அறிவாய் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன். ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்வி இருந்தா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. அவங்க இன்னைக்கு உன்னையே நீ அறிவாய் அப்படின்ற தலைப்புல நம்ம ஆதி காலத்திலிருந்து புறம் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எதுக்காக நம்ம தேடணும்னா மகிழ்ச்சியா இருக்கதான் நம்ம எல்லாமே தேடணும். ஆனா மகிழ்ச்சியா நம்ம இருந்தோமா இருக்கிறோமானா மகிழ்ச்சியா இல்லை. அப்ப அகம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழல. அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம போகணும். இப்போ அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம போகணும்னா தன்னை உணரணும். அப்ப தன்னை உணர்ந்தாதான் தனக்கு ஒரு கேடில்லை. அழகா அந்த திருமூலர் பாடல் விளக்கம் சொல்லி, அப்ப எது நான் அப்படின்னு நான் என்னையே நான் உணர்னா நான் எது, அப்ப இப்ப இருக்கிற நான் எது, அப்ப யாதனின் யாதனின் நீங்கியான்னு ஓதல. அப்போ ஒண்ணுன்னா விட்டுட்டே வரணும். அப்ப அடையாளங்கள் இப்ப இருக்கிற நான் என்னுடைய பேரு, ஊரு, தொழில், மதம், ஜாதி, அப்ப ஒண்ணு ஒண்ணா என்னோட அடையாளங்களை நான் நீக்கிக்கிட்டே வரணும். அப்ப அந்த அடையாளங்கள் திணிக்கப்பட்டது. திணிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் யாரா இருந்தேன், திணிக்கப்பட்ட பிறகு நான் யாரா இருக்கிறேன். இப்ப அடையாளங்களை எடுத்துக்கிட்ட பிறகு நான் யார். இப்ப நம்ம இப்ப வச்சிருக்கிற கலெக்டிவ் நாலேஜ் அதனால ஒரு பயனுமே நமக்கு இல்லை. இப்போ நிறைய குரல் சொன்னாங்க ஐயா, பாடல்கள், ஓஷோ ஓட உதாரணங்கள் இப்படி சொல்லி நம்ம இன்னைக்கே இன்றையிலிருந்து வைராக்கியமாக கேள்வியை கேட்டு நான் யாருன்னு கொஞ்சம் அந்த தியானம் நிலையில அமர்ந்து ஒன்று ஒன்றா அந்த மறுத்தல் வாதம், இது நான் யாரு நான் யாரு கேள்வி கேட்டு நான் அல்ல நான் அல்லன்னு சொல்லிட்டே வரும்போது இப்போ 3 கேள்வி வரும். அப்போ அந்த 3 கேள்விகளுக்கு நம்ம நான் யார் அப்படின்ற அதுக்கு விடை கிடைச்சாவே மற்ற இரண்டும் நமக்கு தானா கிடைக்கும். அப்போ செல்ஃப் ஓரியன்ட் திங்கிங். அப்போ தேவையில்லாததை நாம பெருக்கி கொள்ளாம தேடிக்கொண்டிருப்பதை விடுத்து அப்போ நான் யாருன்னு நம்ம உணரும் போது எது கிடைத்தாலும் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. அப்ப தன்னை உணர்ந்தவனுக்கு தன்னை விட பெரிது எதுவுமே இல்லை. இப்ப எது நமக்கு கடினமா இருக்கு, தன்னை உணர்வது கடினமே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நமக்கு மட்டும் கடினமா இருக்கு. ஏன்னா அதிகாரப்பற்று, பொருள் பற்று. அதுக்கும் ஒரு குறள் ஐயா சொன்னாங்க, பற்றற்ற கண்ணே. அப்போ இதெல்லாம் நாம விடுத்து 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 நான் அப்படின்ற உணரும் போது நானே கம்ஃபர்டபுள் ஜோன். அப்போ இன்னைக்கே நம்ம வைராகியமா வேக புத்தி கொண்டு சிந்தித்து அந்த தெளிவு பற்று அந்த நிலைக்கு உன்னையே நீ அறிவாயின்னு ஒரு ஆசையும் நமக்கு வழங்கி ஐயா அவங்க நிறைவு செய்தாங்க. ஐயா அவங்கள நம்ம துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் நம்ம தவ நிலையில வந்துருவோம். நம்மையே நாம் உணர்வதற்கு விளக்கங்களையும் தெளிவுகளையும் கொடுத்து ஆசிகளையும் வழங்கிய ஐயா அவர்களை ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நர்மதாமா, அடுத்ததாக கேள்வி கேட்க இருக்கும் அன்பர்கள் நம்ம ஹேண்ட் பண்ணலாம். ஐயா கிட்ட சில தெளிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்கள் ஹேண்ட் பண்ணலாம். அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்க, ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ஐயா நீங்க இந்த ஒரு 3 நிலை சொன்னீங்கல்ல ஐயா, தன்னிலை, அதாவது நான் யாருன்னு. அடுத்தது முன்னிலை. முன்னிலை. முன்னிலைனா உலகம் எவ்வாறு தோன்றிட்டு. ஓகே. மூணாவது படற்கை நிலை, எது தெய்வம். ஓகே, தெய்வம். ஓகே, நல்ல சிறப்பா இருந்ததுயா. உங்க இது எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப எளிமையா சொல்றியே ஒரு விளக்க வைக்கிறீங்க. அது அந்த பழக்கத்துல நாங்க விடுபட்டு வர்றதுதான் இதா இருக்கு, சிரமமா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, பெருசா அடுத்த கேள்வி இல்லை. ஐயா, அடுத்த பெரிய நாய்க்கு நான் கேட்குறேங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இந்த வைராக்கியமா நம்ம வேக புத்தி கொண்டு சிந்தித்து தெளிவு பெறணும்னு சொன்னீங்க. அந்த வைராக்கியம் வருது, ஆனா அந்த வைராக்கியம் நீடிச்சு நிக்க மாட்டேங்குதுங்க ஐயா. அதான் இந்த உலக கவர்ச்சி இருக்குல்ல, உங்களை அவ்வளவு சீக்கிரம் உங்களை அறியதுக்கு விடாது. கொஞ்ச விடாது. நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே போய் விழுந்துடுது. அது உண்மைதான். அதான் வைராக்கியம், விடாமுயற்சின்னு சொல்றாங்க. வைராக்கியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா திட வைராக்கியம்னு ஒண்ணு, திடம். அப்போ இந்த ஞானத்தை உணர்ந்து பெறக்கூடிய ஞானத்துக்கு எவ்வளவு சிரமம்னு பாருங்க. அதனால்தான் ஞானிகள் பக்தி மார்க்கத்தை உருவாக்கணும். குறைஞ்சபட்சம் கோயில்ல போய் வணங்கி அழுது அறம் போதித்து, மதத்தின் மூலமாக அறபோதனை வழிபாடு முறைகள்லாம் ஏன் வச்சாங்கன்னா எல்லாருக்கும் இது சாத்தியம் இல்லை. ஞானம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சிட்டு, சரி இந்த சமுதாயம் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்தி மார்க்கத்தை உருவாக்குனதே ஞானிகள். சரிங்க, அதுதான் அந்த மனது அது தானே ஓடி போகுதுங்க, பிடிச்சி இழுத்தாலும் வரமாட்டேங்குது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். அம்மா நிறைவு செய்துக்கலாம். கேள்வி வேற யாரும் கேட்கல. நர்மதாம்மா ஐயா நம்ம வாழ்த்தி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விக்கு பதில் அளித்த ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும், ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.